ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். அக்னி காரியங்கள் தொடர்ச்சி. முக்கியமாக ஒவ்வொரு பிரதமையிலும் கிருஹ்யாக்னி, ஸ்ரௌதாக்னி இரண்டிலும் கிருஹஸ்தன் செய்ய வேண்டிய உபாசனைகளாக முறையே ஒரு பாகயஜ்ஞமும் ஒரு ஹவிர்யஜ்ஞமும் உள்ளன. இந்த பாகயஜ்ஞத்துக்கு ஸ்தாலீபாகம் என்று பெயர். ஸ்தாலி என்று சோற்றுப்பானைக்கு பெயர். ஔபாசன அக்னியிலே ஸ்தாலியை வைத்து சரு என்கிற பக்குவ அன்னம் செய்வது ஸ்தாலீபாகம். இந்த சருவை ஹோமம் செய்ய வேண்டும். ஏனைய பலவற்றுக்கு அடிப்படையாக இருப்பதை பிரகிருதி என்பார்கள். இந்த பிரகிருத்தியை தழுவி சில மாறுதல்களுடன் செய்கிற மற்றவற்றுக்கு விக்ருதி என்று பெயர். ஸ்ராவணி என்கிற சர்ப்பபலி, ஆக்ராஹாயனி முதலான பாக யஜ்ஞங்களுக்கு ஸ்தாலீபாகம்தான் பிரகிருதி. அடி முதல் நுனி வரை கர்மா செய்ய வேண்டிய கிரமம் சொல்லப்படுவதே பிரகிருதி. அநேக விஷயங்களில் இதையே மேற்படி அல்லது டிட்டோ போட்டு காட்டி மற்ற விஷயங்களை மட்டும் சொல்வது விக்ருதி. பிரதி பிரதமையும் ஸ்ரௌதாக்னியில் பண்ண வேண்டிய ஹவிர் யஜ்ஞத்துக்கு தர்ஷபூர்ண இஷ்டி என்று பெயர். தர்ஷம் என்றால் அமாவாசையை, பூர்ணம் என்றால் பௌர்ணமி. இந்த இரண்டுக்கும் மறுநாளான பிரதமைகளில் செய்யப்படும் இஷ்டியாதலால் இஷ்டி என்றால் யாகம், தர்ஷபூர்ண இஷ்டி என்று பெயர். இதை இஷ்டி என்று மட்டுமே சுருக்கியும் சொல்வார்கள். ஹவிர் யஜ்ஞங்களுக்குள் இதுவே பிரகிருதி, மற்றவை இதன் விக்ருதிகள். இப்படியே சோம யஜ்ஞங்களில் அக்னிஷ்டோமம் என்பதுதான் பிரகிருதி. ஸ்தோமம் என்றாலும் வேள்விதான். அக்னி கூட்டல் ஸ்தோமம் என்னும்போது சந்தியில் ஸ்தோ என்பது ஸ்டோவாகிறது. ஸ்தாபித என்பதை இங்கிலீஷில் எஸ்டாப்ளிஷ் என்கிற போது ஸ்டாவாகிறதல்லவா? சில பாமர ஜனங்கள் ஸ்டார், ஸ்டாம்ப் என்பதை இஷ்டார், இஸ்டாம்ப் என்கவில்லையா? இவை வேதத்திலேயே சில சந்திகளில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒலி மாற்றங்கள், ஃபெனட்டிக் சேஞ்சஸ். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.